அரச நிறுவனங்களில் செய்தி வாரத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாவட்ட செயலக அலுவலர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் YGM ஹேமந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் குவிந்துள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்காக செய்தி வாரத்தை பிரகடனப்படுத்தி செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாண மானியக் கொடை திட்டத்தின் கீழ் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கல்முனை கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் அலுவலக மாநாட்டு மண்டப கையளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் MC ஜலால்டீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாகாண அமைச்சின் செயலாளர் ALM ஆஸ்மின் பிரதமாதியாக கலந்து கொண்டார். காத்தான்குடி அன்வர் வித்தியாலய மாணவர்களுக்கு பசும்பால் வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்பாடசாலையில் உள்ள 500 மாணவர்களுக்கு பசும்பால் வழங்கப்படுகின்றன. கிழக்கு மாகாண சபையின் PSDG திட்டத்தின் ஊடாக இவை வழங்கப்படுகின்றன. ஹெட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. ஹெட்டன் போலீஸ் தலைமையக போலீஸ் நிலையத்தில் பாடசாலை பஸ் சேவையாளர்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. மத்திய மாகாண கைத்தொழில் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு மகளிர் விவகார பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்த விற்பனை கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPM அபேகோன் தலைமையில் கண்டி நகர் மையத்தில் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மத்திய மாகாணத்தில் உள்ள சிறு தொழில் முனைவோரின் கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் காலடிக்கு சென்று குறைகளை கேட்டறிந்து உரிய தீர்வை வழங்கும் நோக்குடன் இறக்காமம் பிரதேச மக்கள் பணிமனை திறந்து வைக்கப்பட்டது. அமைப்பாளர் AL அலி சப்ரி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க பிரதமதியாக கலந்து கொண்டார். சம்மாந்துறை பிரதேச செயலக அனர்த்த குழு கூட்டம் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SLM ஹனீஃபா தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு திறந்தவெளி சிறைச்சாலையில் நிறுவப்பட்டுள்ள நெசவு பயிற்சி மற்றும் உற்பத்தி நிலையம் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் தலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனால் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு திருப்பெருந்துறை திறந்தவெளி சிறைச்சாலையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இளம் பெண்கள் முஸ்லிம் சங்கத்தின் ஜனாசா பிரிவு வெள்ளம்பிட்டி பொல்வத்தை ஜுமா பள்ளிவாசலில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லி ஷாமாதம் பிரதமாதியாக கலந்து கொண்டார். YWMA போசகர் ஹாலித் ஃபாரூக், சலீனா யூசுப், முகமது ரசூல்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். YWMA தலைவி ஃபவாசா தாஹா தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது.